எவ்ரி சாட்டர்டே வந்து விஜய் அண்ணா வந்து ஒரு 2 ஊர் 3 ஊர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க கேம்பெயினை வந்து எலெக்ஷனுக்காக 2026 ஏப்ரல் மே ஜூன் இந்த 3 மாதத்தில் ஏதாவது ஒரு மாதம் கண்டிப்பாக எலெக்ஷன் நடந்துடும். எப்படி நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ செப்டம்பரே முடிஞ்சிருச்சு, ஓகேவா? அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, ஃபெப்ரவரி, மார்ச், எப்படி பார்த்தாலும் ஒரு 6 மாதம் தாங்க இருக்குது. வெறும் 6 months தான் இருக்குது. ஒரு 24 வீக்கெண்ட் இருக்குது, அவ்வளோதான். 24 வாரத்தில் 24 வீக்ஸில் வந்து ஒரு 24 வீக்கெண்ட்ஸில் நம்ம ஒரு வாரமாக கன்சிடர் பண்ணுவோமே, ஒரு படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்களேன். 24 வீக்கெண்ட்ஸில் எலெக்ஷன் வந்துடும். ஜஸ்ட் நியர் 6 months தான். நம்ம போர்டு எக்ஸாம் பசங்க எழுத போகிறாங்கல்ல இந்த February மாதம், அது முடிஞ்ச ஒரு மாதத்தில் எலெக்ஷன் வந்துடும், ஓகேவா? அவ்வளோ க்ளோஸாக எலெக்ஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கு வந்து ஆல்ரெடி இந்த எலெக்ஷன் கேம்பெயினை முதல்ல கிக் ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா கிடையாது, இது எடப்பாடி அவர்கள். ஸோ ஏடிஎம்கே தான் வந்து முதல்ல இந்த எலெக்ஷன் கேம்பெயினை கிக் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டேட் லெவலில் வந்து டூர் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ டிவிகேவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ டிவிகே வந்து ஆரம்பிச்சதுலேருந்து லாஸ்ட் வீக்லேருந்து வர ஆரம்பிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் கரெக்டாக, எவ்ரி சாட்டர்டே வந்து அவங்க ஒரு 3 ஊருக்கு போகணும்னு பிளான் பண்ணாங்க. பட் ஃபர்ஸ்ட் வீக்கெண்டே வந்து போக முடியல அப்படின்னு தெரிஞ்சோன்னே 2 ஊராக மாற்றிக்கிட்டாங்க. சரி, அப்படியே மாதிரி போகலான்னு. இன்னைக்கு அவங்க போக வேண்டிய ஊர் வந்து நாமக்கல் அண்ட் கரூர். இது ரொம்ப சென்சிட்டிவான 2 ஊர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன டைம் இப்படி திருவாரூர் வந்து டிஎம்கேவோட கோட்டைன்னு சொன்ன மாதிரி கொங்கு ரீஜன் வந்து ஜென்ரலாக யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்க தான் தமிழ்நாடு எலெக்ஷனில் மேஜராக சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்காங்க. இது வந்து முதல்ல அண்ணா வந்து சீஃப் மினிஸ்டர் ஆனப்போ, டிஎம்கே வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணப்பவும் கொங்கு ரீஜன் வந்து சப்போர்ட் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. எம்ஜிஆர் அவர்கள் வந்து முதல்ல கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணப்பவும் கொங்கு ரீஜன் சப்போர்ட் வந்து ரொம்ப தேவையாக இருந்துச்சு. அண்ட் கொங்கு ரீஜன் வந்து பெர்மனெண்ட்டாக ஒரு பர்டிகுலர் கட்சிக்குன்னு ஓட்டு போடுறவங்க கிடையாது. திடீர்னு டிஎம்கே போடுவாங்க, அடுத்த வருஷம் ஏடிஎம்கே போடுவாங்க, ஸ்விங் பண்ணி விடுவாங்க, எலெக்ஷனை வந்து டிசைட் பண்ணுவாங்க. சென்னைனா டிஎம்கே ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கொங்கு அப்படி கிடையாது. அது ஏடிஎம்கேக்குன்னு ஃபுல்லாகவும் எழுதி கொடுக்க முடியாது, டிஎம்கேக்குன்னு ஃபுல்லாக எழுதி கொடுக்க முடியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஆவாங்க, எதிர்பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி பிஜேபி வந்து இப்போ ரீசெண்டாக கூட அவங்க அக்கௌண்ட் வந்து கமல்ஹாசனுக்கு எதிராக வந்து ஜெயிக்க வச்சாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்பேஸ் கொங்கு ரீஜன். அங்கே யார் வந்து ஜெயிக்கிறாங்கிறது, அங்கே யார் இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்காங்கிறது ரொம்ப முக்கியமான இடம். ஸோ அந்த கொங்கு ரீஜன் அப்படின்னு சொல்கிறப்போ எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து சொல்லலாம், சேலம், நாமக்கல், கரூர், அப்புறம் வந்து இங்கே திருப்பூர், ஈரோடு, நீலகிரிஸ், கோயம்புத்தூர், இதெல்லாத்தையும் நம்ம கொங்கு ரீஜன் சொல்லலாம். இதில் வந்து நாமக்கல் அண்ட் கரூர் ரெண்டுமே வந்து கொங்கு ரீஜனோட என்ட்ரன்ஸ். பேசிக்காக தமிழ்நாட்டிலேருந்து இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த கொங்கு ரீஜனோட மையப்புள்ளி எதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட மையப்புள்ளி கிட்ட இருக்கிற கொங்கு ரீஜன் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் அண்ட் கரூர். இதில் எப்போவுமே ஏடிஎம்கேவோட ஸ்ட்ராங் ஹோல்டு கொங்கு அப்படிங்கிற ஒரு நேம் இருந்தாலும், இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு எக்ஸ் மினிஸ்டர். அவங்க பயங்கரமாக வேலை பார்த்து அங்கே டிஎம்கே வந்து ஜெயிக்க போகுது அப்படிங்கிறதான் ஜென்ரலாக எல்லாருக்குமே இருக்கிற, அந்த டிஎம்கேக்குள்ளே இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. இப்போ அந்த இடத்துக்குள்ளே வந்து இவங்க விஜய் அண்ணா போய் பேசுகிறாங்கிறப்போ இது யாரோட கோட்டை, யார் வர போகிறாங்க, அந்த கான்வர்சேஷன்ஸ் ஆஃப்கோர்ஸ் சோஷியல் மீடியாவில் இருக்குல்ல, அந்த ஹைப் எப்போவுமே இருந்துச்சு. காலையிலே வந்து அவங்க மீட்டிங்க்கு வர்றதே கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அப்படிங்கிறது அவங்களே ஸ்டேஜில் ஏறினோடனே சொல்கிறாங்க, சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத பேசுகிறாங்க. இன்னொரு விஷயம், அவங்க வர்றதுக்கு லேட் ஆச்சா இல்லையாங்கிறது எல்லாத்தையும் தாண்டி க்ரௌடு வந்து 20 கிலோமீட்டர் வர்றதுக்கு 3 மணி நேரம் ஆயிருக்குது. விச் இஸ் 6 km/h தான் வண்டி மூவ் ஆயிருக்குது. அவ்வளோ கூட்டம் வந்திருக்குது. அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். பாலிமர் டிவி எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. எப்போவுமே இந்த தமிழக வெற்றிக்கலாம் அஃபிஷியல் சேனலில் பார்த்துட்டு போயிடுவேன். இன்னைக்கு வந்து என்னதான் நடந்துட்டு இருக்கு, ரொம்ப நேரமாக வண்டி வந்து மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. அதில் வந்து கமெண்ட்ரி இல்லை. ஸோ மற்ற சேனலில் போய் பார்க்கலான்னு பாலிமர் போய் பார்த்தா, பாலிமரில் வந்து கமெண்ட்ரி யார் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏதாவது ரிப்போர்ட்டராக வந்து விஜய் ஃபேனை போட்டாங்களான்னு தெரியல. அப்படியே வந்து ஒரு என்ன சொல்ல, பயங்கர ஹைப்பாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அது சும்மா பாலிமர் சேனல் வந்து அந்த வீடியோ போய் பாருங்களேன், உங்களுக்கே தெரியும் என்ன பேசுகிறேன்னு. எனவே அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துடுறேன். இந்த ரோட் ஷோக்கு வந்து அவங்க உள்ளே வராங்க நாமக்கல்ல. உள்ளே வர்றப்போ கொஞ்சம் நிமிஷத்துக்கு முன்னாடி, அவங்க பேச ஆரம்பிக்கிறது கொஞ்சம் நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷுவல் பார்த்தேன். ஐ திங்க் நான் இதை கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணணும்னு. ஹாஸ்பிட்டல் நினைக்கிறேன், ஏதோ ஒரு போர்டு ஓகேவா பெருசாக இருக்குது. இவங்க வந்து நின்ன உடனே கூட்டம் ரொம்ப அதிகமாக அந்த போர்டு வந்து கீழே விழுந்துச்சு. யாருக்கு என்ன காயம் பட்டுச்சுன்னு தெரியல, பட் அது பார்க்குறது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஐ டோன்ட் நோ, எனக்கு வந்து ஒருத்தங்க பேச வர்றாங்கன்னா ஏன் இவ்வளோ நேரோவான இடத்துல பெர்மிஷன் கொடுக்கணும்னு. அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல இவ்வளோ கூட்டம் சேர போகுதுன்னு தெரியுது. இப்படி போர்டு அது இதுன்னு இருக்கிற இடத்துக்குள்ளே இருக்கிறத விட கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ் கிடச்சா நல்லாயிருக்கும், இவங்களும் போய் பேசுறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது யார் கேட்குறாங்க, கவர்மெண்ட் இப்படி கொடுக்குறாங்களா இல்லை இவங்க இப்படி கேட்குறாங்களான்னு தெரியல. பட் இன்னும் ஓப்பன் ஸ்பேஸ் இருந்தால் பெட்டர்னு எனக்கு பர்சனல் ஒப்பீனியன். அந்த போர்டு விழுந்தது பார்க்குறப்போ கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, என்ன இருக்கணும். எனிவே, ஆல் திஸ் பீங் செட் அண்ட் டன், உங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு புரிஞ்சுல. நாமக்கல்ல எப்பவும் போல பேச வந்தாச்சு. இப்போ உள்ள பேச ஆரம்பிக்கிறப்ப ஸ்டார்டிங்லேயே வந்து நான் சொன்ன மாதிரி சாரி லேட் ஆகிடுச்சு அப்படின்னு தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து வந்து நாமக்கல் எல்லா ஊருக்கும் போனால் அந்த ஊரோட பெருமையை பற்றி பேசுகிற மாதிரி இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், நாமக்கல்லாம் முட்டை எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும், அது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்புறம் அதெல்லாம் யூஷுவல் கான்வர்சேஷன்ஸ் அதெல்லாம் முடிச்சுட்டு மெயினாக நம்ம பேசணும்னு நினச்சது டிஎம்கே அட்டாக் அப்படிங்கிறதா வந்து ஆடியன்ஸே முதல்ல ஹைப் ஆகிறாங்க. அங்கே இருக்கிறவங்களே வந்து
அவங்க வந்ததுக்கு ஒரு சவுண்டு, அதுக்கப்புறம் அப்படியே நாமக்கல் பற்றி பேசுகிறப்ப இப்படியே இருக்குது, டிஎம்கே அட்டாக் பண்ணோன்னு அப்படியே இப்படி இருக்குது. வீடியோ என்ன சடனாக நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க, இதுவும் நம்ம சேனல் தான். பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ். ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ணுற சேனல். நீங்கள் ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம். ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் லிங்க்கும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனலில் ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.